வீட்டின் வாடகை கேட்டதால் உரிமையாளர் மற்றும் மற்ற 2 பெண்களையும் கொடூரமான முறையில் தாக்கிய வாலிபர். தூண்டுதலுக்கு காரணமாக இருந்த மற்றொரு பெண். காவல்துறையின் தீவிர விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகள். தர்மபுரி மாவட்டம் அரூர் பெரியார் நகரை சேர்ந்தவர் தான் காதர் ஷெரீஃபோடைய மனைவி பேகம். 58 வயசான காதர் ஷெரீப் இறந்த நிலையில பேகம் அவங்களோட வீட்டுல தனியா தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. கீழ் வீட்டுல பேகமும் மேல் வீட்டுல ஷகிலா பானு அப்படின்றவங்களுக்கு கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை விட்டிருக்காங்க. ஷகிலா பானுடைய கணவர் ஷாதிக் பாஷா கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி இறந்த நிலையில பேகம் கீழ் வீட்டுல தனியாவும் ஷகிலா பானு மேல் வீட்டுல தனியாவும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா குடிபெயர்ந்த நாள்ல இருந்தே ஷகிலா பானு 3 மாசத்துக்கு மட்டும்தான் வாடகை கொடுத்ததா சொல்லப்படுது. மீதம் இருக்கிற மாசங்களுக்கு வாடகை கொடுக்காம ஷகிலா பானு இருந்ததால வீட்டுடைய உரிமையாளர் பேகம் இது பத்தி அரூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் வீட்டுடைய உரிமையாளர் பேகத்துக்கும் ஷகிலா பானுக்கும் வீட்டு வாடகை பணம் தொடர்பா வாய் தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அப்போ ஷகிலா பானுக்கு தெரிஞ்சவரான பாஷா அங்க வந்ததாவும் வீட்டுடைய உரிமையாளர் பேகத்துக்கிட்ட பாட்ஷா சத்தம் போட்டு தகாத வார்த்தையில பேசினதா சொல்லப்படுது. அப்போ எதிர் வீட்டை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியரான ஜெரின்தாஜ் அப்படின்றவங்க பண்டிகை நாட்கள்ல வம்பு வச்சுக்காதீங்க அப்படின்னு கேட்டதாவும் இதுல ஆத்திரம் அடைஞ்ச பாஷா மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து ஜெரின்தாஜ கடுமையா தாக்குனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வீட்டுடைய உரிமையாளர் பேகத்தையும் அவர் தாக்கியிருக்காரு. இதை பார்த்து அதே வீட்டுல குடியிருந்த ஷகிலா அப்படின்றவங்க அதை தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவரையும் பாஷா வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இதை தொடர்ந்து அவங்க 3 பேரும் ரொம்பவே தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை அக்கம் பக்கத்தினர் பார்த்து அவங்கள மீட்டு அரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஜெரின்தாஜுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால அவரை தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இத பத்தி பேகம் கொடுத்த புகாரின் பேர்ல அரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு அந்த 3 பெண்களையும் வெட்டிட்டு தப்பிச்சு ஓடின பாஷாவை இரவோடு இரவா கைது செஞ்சதா சொல்லப்படுது. அவருக்கு தூண்டுதலா இருந்ததே ஷகிலா பானு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அவங்களையும் கைது செஞ்சிருக்காங்க. பாஷாவை அரூர் கிளை சிறையில அடைச்சிருக்காங்க. பாஷாவுக்கு தூண்டுதலா இருந்த ஷகிலா பானுவையும் சேலம் மத்திய சிறையில காவல்துறையினர் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தர்மபுரி மாவட்டத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.